ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகளினி வேர்ல்ட். நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சாரீ பல்லு ப்ளீட்ஸ் வந்து நிறையா ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு தான் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ நிறையா டிப்ஸ் வந்து இந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சாரியோட பேக் சைட் திருப்பி போட்டுக்கணும். இந்த மாதிரி பாதியாக போட்டுட்டு ஃபஸ்ட்டு ப்ளீடை மட்டும் விட்டுட்டு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு அதை பாதியாக போட்டுக்கணும். அதிலேருந்து மறுபடியும் பாதியாக போடணும். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு நிறையா ப்ளீட்ஸ் வந்து கிடைக்கும். காட்டன் சாரீ தான் நம்ம கட்டும்போது ரொம்ப வந்து அந்த ப்ளீட்ஸ் வந்து நிற்காது நிறையா இது. ஸோ அதுக்கு தான் இந்த டிப்ஸு. ஸோ இந்த மாதிரி மறுபடியும் பாதி அதுலேயும் மறுபடியும் பாதி போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டீம் அயனிங் கொடுக்காம ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் அயனிங், நீங்கள் ப்ளிப்ஸு அந்த மாதிரி ஸ்டீம் அயன் பாக்ஸ் வச்சு தான் நம்ம அயன் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. நார்மலாக நம்ம வீட்டில் உள்ள அயன் பாக்ஸ் வச்சு நீங்கள் அயன் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா நார்மலாக ஒரு ஸ்ப்ரே வாட்டர் பாட்டில்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து தண்ணி ஊற்றி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா அது நல்லா ஸ்டீம் அயனிங் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே நல்ல பக்கமாக திருப்பி போட்டுக்கணும். இதை விரிச்சிட்டு அப்படி போடும்போது நமக்கு நிறைய லைன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி லைன்லாம் தெரிஞ்சு பார்த்தீங்களா. நம்ம அந்த ப்ளீட்ஸை எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ளீட்ஸ் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, என் வலது கை பக்கமாக இருக்கிறது தான் நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து வரும். ஸோ எடுக்கும்போது ஒவ்வொரு லைனை விட்டு விட்டு நம்ம அந்த ப்ளீட்ஸ் எடுக்கணும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ளீடை எடுக்கிறேன். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் தெரிஞ்சு பாருங்கள், அதை வந்து நான் எடுக்கலை, அதை விட்டுருதேன். அதுக்கு அடுத்த லைன் எடுக்கிறேன். அடுத்த ஒரு லைன் விட்டுட்டு அதுக்கு அடுத்து நடுவில் வர அந்த லைனை விட்டுட்டு அதுக்கு அடுத்து எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்தாலே தாராளமாக 7 to 8 ப்ளீட்ஸ் வந்து நமக்கு தாராளமாக வரும். இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு ஈவனாக நிறையா ப்ளீட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ காட்டன் சாரியில் நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லா ப்ளீட்ஸுமே நம்ம குட்டி குட்டியாக வச்சுருவோம். ஸோ சைடு வந்து ஃப்ரண்ட் பார்க்கும்போது அந்த ரெண்டாவது ப்ளீட்ஸும் சின்னதாக இருக்கிறதுனால, காட்டன் சாரியில் நான் சொல்கிறது, ரெண்டாவது ப்ளீட்ஸும் சின்னதாக வைக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி தெரியக்கூடாதுங்கிறதுக்கு நான் டிப்ஸு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கைட்டை இப்படி 4 விரலை வந்து அடியிலேருந்து இப்படி ஒன்று போல் எடுத்து விட்டோன்னா நிறைய ப்ளீட்ஸ் வந்து நமக்கு சிக்கில்லாமல் எடுக்க முடியும். லைட்டாக மேலே தூக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது நமக்கு எந்த இதுவுமே இல்லாமல் நீட்டாக அந்த லைன்ஸ் வந்து கிடைக்கும். இல்லைங்க மேம், நான் தரையில் தான் போட்டு பண்ணுறேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல கிளிப்பு மாட்டுறது பதிலாக, நான் டேபிள்னால கிளிப்பு மாட்டியிருக்கேன், நீங்கள் அந்த இடத்துல ஒரு வெயிட் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மேலே தூக்கி இழுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு யாரோட ஹெல்ப்பும் வேண்டாம், ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு நம்மளாகவே வச்சிடலாம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரெண்டாவது ப்ளீட்ஸும் வந்து சின்னதாக இருக்கும். 2லேருந்து லாஸ்ட் வரைக்கும் உள்ள ப்ளீட்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். இப்போ தாராளமாக இதில் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 ப்ளீட்ஸ் கிட்ட நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்டீம் அயனிங் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ப்ளீடு மட்டும் பெருசாக இருக்குது இல்லையா, மற்ற எல்லா ப்ளீட்ஸுமே சின்னதாக இருக்குது. இப்படியும் நம்ம வேர் பண்ணிக்கலாம். நம்ம பட்டு சாரீ அந்த மாதிரி நம்ம மற்ற சாரீ எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம். ஆனால் காட்டன் சாரீக்கு வந்து ஒரு டிப்ஸ் நான் கொடுக்குறேன். இப்படி பண்ணும்போது நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து தெரியாது.
ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு ப்ளீடை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா நடுவில் உள்ள 2 ப்ளீடை விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த 3rd 4th ப்ளீடில் நீங்கள் வச்சிடணும். அப்படி வைக்கும்போது செகண்ட் ப்ளீடும் நமக்கு கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். இந்த மாதிரி பெருசாக கிடைக்கும். அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் கெட்டும்போது உங்கள் செஸ்ட்டோ ஹிப்போ வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. இப்போ பின் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டீம் அயனிங் கொடுத்துருங்க. உங்கள்கிட்ட அந்த மாதிரி ப்ளிப்ஸு அந்த மாதிரி ஸ்டீம் அயன் பாக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு வாட்டர் பாட்டிலையோ இல்லை ஒரு ஸ்ப்ரே தண்ணி ஸ்ப்ரே பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது நார்மலாக ஒரு 10 to 20 rupees தான் விற்பாங்க. அந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் தண்ணியை வந்து ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அயன் பண்ணும்போது அது ரொம்ப ஸ்டிஃபாகவும் நல்லா ஒரு ஸ்டீம் அயனிங் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு காட்டும். இப்போ நான் பாருங்கள், நார்மலாக நம்ம வீட்டில் உள்ள அயன் பாக்ஸை வச்சு நான் ஒரு அயனிங் கொடுத்துருக்கேன். அதுக்கே நமக்கு நிறைய ப்ளீட்ஸ் கிடச்சிருக்கு, ஈவனாகவும் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி டேபிள் இல்லாட்டினாலும் நீங்கள் உங்கள் வீட்டு கதவில் அப்புறமா ஜன்னலில் இந்த மாதிரி வச்சு நம்ம சாரீ ப்ளீடிங் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சாரீ ப்ளீடிங் கிளாஸும் எடுக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் இதில் ஜாயின் பண்ணுறேன். சாரீ ப்ளீடிங் சர்வீஸும் பண்ணித்தரோம். இந்த மாதிரி நிறைய ப்ளீட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஆஃபீஸுக்கு போகிறவங்க ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா முன்னக்கூடியே நமக்கு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்து வச்சிட்டோன்னா அன்றைக்கி டென்ஷன் இல்லாமல் நம்மளால் ஈஸியாக வியர் பண்ணிவிட்டு போக முடியும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.